அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு படகு அல்லது பாய்மர படகு சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்திடம் சீமான் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் வேறு சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்தில் அவர் தரப்பில் இருந்து முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாவேந்தர் இணைகிறார். பாவேந்தர், மேலதிக விவரங்கள். இந்தியா வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி கட்சிகள் மற்றும் நாம் தமிழர் என 4 முனை போட்டிகள் நடைபெறக்கூடிய இந்த சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி சின்னம், அதாவது கடந்த தேர்தலில் போட்டியிட்ட விவசாய சின்னம் என்பது பெரிய சிக்கல் ஏற்படுத்தி இருந்தது. அதாவது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தனக்கு என் சின்னம், அவங்களோட விவசாய சின்னம் வேண்டும் என்பதற்காக அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தாங்க. அது தள்ளுபடி செய்யப்பட்ட நிலை மேல்முறையீடு செஞ்சு உச்ச நீதிமன்றத்துக்கும் போய் நாளை அதை விசாரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணையம் இவங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டு இருந்தது. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அந்த மைக் சின்னம் ஏற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில் இப்ப நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வேறு சின்னங்கள் ஒதுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் கூட அவர்கள் கேட்டிருந்த சின்னத்தை அந்த கட்சியின் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லியிருந்தார். அதாவது தீக்குச்சி வேண்டும், செப்பல் வேண்டும், அது மட்டும் இல்லாம தீப்பந்த வேண்டும் அல்லது படகு ஆகிய சின்னங்களை எங்களுக்கு ஒதுக்கினால் போதுமானது. நாங்க கேட்கக்கூடிய சின்னங்கள் தமிழ்நாட்டில் யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க கேட்கக்கூடிய சின்னம் எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் முன்னாடி வச்சிருந்தாங்க. அதனை தொடர்ந்து இன்றைக்கு எங்களுக்கு வேறொரு சின்னம் மாற்றி கொடுக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கேட்டிருக்காங்க. அது என்னென்ன சின்னம்னு பாத்தீங்கன்னா படகு மற்றும் பாய்மர படகு வேணும்னு கேட்டிருக்காங்க. இதன் மூலியமா இன்னைக்கு மாலை 5 மணி அளவுல நாம் தமிழர் கட்சியின் சார்பா செய்தியாளர் சந்திப்புல தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து தான் எந்த சின்னத்தில் போட்டியிட போறோம் அப்படின்றத அறிவிக்க இருக்காங்க. நாளை இதே போல இந்த விவசாய சின்னம் தொடர்பான வழக்கு நாளை உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வர உள்ளது. தங்களோட விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.